ஹாய், இன்னும் 74 days தான் எக்ஸாமுக்கு இருக்குது. படிக்கிறேன், டீப்பாக படிக்கிறேன். ஆனால் என்ன படித்தாலும் சில கான்செப்ட் புரியவே மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுறது? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, உங்கள் வீட்டில் இருக்க அக்கா, அண்ணா, அம்மா, அப்பா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டியூஷன் மிஸ் கிட்ட ப்ராப்ளமை சொல்லுங்கள். அகடமிக்ஸாக ப்ராப்ளம் இருக்குன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் பேசுகிறதுக்கும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் எப்பவும் யோசிக்கவே கூடாது. டீப்பாக படித்ததுக்கப்புறமும் ஒரு கான்செப்ட் இல்லை ஒரு கொஷின் புரியலைன்னா உடனே அதை தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். இதனால நமக்கு கான்செப்டும் தெளிவாக புரியும். ஒரு வருஷம் முழுக்க கிளாஸ் எடுத்திருக்கமே, இவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கான்னு டீச்சர்ஸ் இன்னும் குழப்பமாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. கடைசியாக டவுட் கேட்குறேன்னு போய் நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வாங்க. இதனால நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், மெயினாக டைம் சேவ் ஆகும். ஸோ டவுட் வந்தால் புக்கை மூடி வச்சுட்டு தூங்க போய் கனவுல கான்செப்டை படிக்கலான்னு நினைக்காதீங்க. டவுட்டை மார்க் பண்ணி வச்சு டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. பிளான் பண்ணி படிக்கிறோம், ஜெயிக்கிறோம்.